தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எப்பொழுது அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், எப்பொழுதும் இயேசு பிதாவின் வலதுபார்ச வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அடையாளம் தாங்க இந்த தூபபீடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திரை 30:8 தலைமுறை தோறும் காலையும் மாலையும் காலையும் மாலையும் தலைமுறை தோறும் தொடர்ந்து தூபபீடத்தில் தூபமிடப்பட வேண்டும். தூபமிடத்தில் நெருப்பு இருக்கணும், கரி நெருப்பு இருக்கணும், அதில் தூபம் போட வேண்டும். இது தொடர்ந்து இருக்கணுங்க. தூபபீடத்தில் தொடர்ந்து நடக்கிற வேலை இது, தூபமிடுவது என்பது. என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலதுபார்ச வீற்றிருந்து அவர் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார். அந்த பரிந்து பேசி ஜெபத்தை குறிக்கிற அற்புதமான ஒன்று தாங்க இந்த தூபபீடம். அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் தான் நமக்கு பெரிய பாதுகாப்புங்க. இந்த உலகத்தில் கத்திரி பிள்ளைகளே, விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், பில்லிசூனி கட்டுகள், மந்திரவாதம், இப்படி தேவ பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஆபத்துகள், சோதனைகள் தொடர்ந்து இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக பிதாவினிடத்தில் நமக்காக மரித்த நமது இரட்சகர் இயேசு அவர் பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் பாதுகாப்பா இருக்கிறோம் என்றால் எத்தனை பெரிய ஒரு ரகசியங்க இது. அப்படி என்றால் நீங்களும் நானும் எத்தனை ஒரு பெரிய பாதுகாப்புக்குரியவர்கள். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, மனிதர்களை குறித்தோ சாசின் போராட்டங்களை குறித்தோ, அது எதிர் ஆபத்து விபத்து குறித்து எதை குறிச்சுங்க பயப்படாதிருங்கள். ஆண்டவரின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. நம் குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பரிந்து பேசும் இரட்சகர் இயேசு நமக்கு இருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். தடைகளை உடைப்பார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.